கோவை விமான நிலையத்தின் பின்புறம் ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை. ஆண் நண்பரை தாக்கிய 3 இளைஞர்கள் மாணவியை வன்கொடுமை செய்ததாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் குற்றவாளிகளை பிடிக்க 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கோவையில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இடத்தில் தடயவியல் நிபுணர் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். மாணவியின் ஆண் நண்பரின் காரை மீட்டு கோவை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காவல்துறை என்று ஒன்று உள்ளதா என்றும் இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் நாளை ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நாளை முதல் தொடங்க இருக்கிறது. வீடுதோறும் சென்று கணக்கெடுக்கும் பணி டிசம்பர் 4 வரை நடைபெற உள்ள நிலையில் டிசம்பர் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. 2026 பிப்ரவரியில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் உறுதியளித்துள்ளது. எதிர்பார்த்ததை விட எஸ்ஐஆர் பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பாஜகவுக்கு பயந்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை இபிஎஸ் எதிர்க்க மறுக்கிறார் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்காகவே தேர்தல் நேரத்தில் எஸ்ஐஆர் கொண்டுவரப்படுவதாகவும் முதல்வர் குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்கள் இதில் கூட இரட்டை வேடத்தை காட்டியிருக்கிறார். பாஜகவுக்கு பயந்து தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையை எதிர்க்க பழனிசாமி பயப்படுகிறார். போலி வாக்காளர்களை நீக்கவே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படுவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். போலி வாக்காளர்களை நீக்க வேண்டும் என திமுக தான் முதலில் கூறியதாகவும் அவர் கூறியுள்ளார். உண்மையான வாக்காளர்களை கொண்டு வருவதுதான் நோக்கமாக இருக்கிறது. இந்த போலி வாக்காளர்களை நீக்க வேண்டும் என்று பலமுறை திமுகவே தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ திமுக திடீரென்று அவர்கள் இதை எதிர்த்து கொண்டிருக்காங்க. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக நடத்தப்பட்ட அனைத்து கட்சி கூட்டம் திசை திருப்பும் முயற்சி என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். உண்மையான வாக்காளர் பட்டியல் வெளியாவதை ஏன் தடுக்க வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக சென்னை மாவட்டத்தில் மேற்கொள்ள இருக்கும் பணிகள் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை கூட்டம். சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்தில் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமாரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். சிபிஐ கேட்ட விவரங்களை 3 நாட்களில் அளிப்போம் என்றும் சம்மன் அனுப்பினால் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிப்போம் என்றும் நிர்மல்குமார் கூறியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக வேலுச்சாமிபுரத்தைச் சேர்ந்த வியாபாரிகள் 5 பேர் இன்று சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். இதுவரை 15ற்கும் மேற்பட்டோரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 9ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 45 வயது நபர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் வசித்த பகுதியில் மருத்துவத்துறையினர் நோய் தடுப்பு பணிகளில் ஈடுபட்டனர்.
நெல்லை அரசு மருத்துவமனையில் நிமோனியா காய்ச்சலால் 3 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. கேடிசி நகர் பகுதியைச் சேர்ந்த ரூபிகா என்ற குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் டேட்டிங் செயலி மூலம் இளம் பெண்ணிடம் பழகிய இளைஞர் 3 பவுண்ட் நகை 90,000 ரூபாய் பணத்தை பறித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த தருண் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 90,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பீகார் சீதாமர்ஹியில் 850 கோடி ரூபாய்க்கு சீதைக்கு பிரம்மாண்ட கோவில் கட்டப்படும். பீகார் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவ்வாறு தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் லோஹா மண்டி பகுதியில் வாகன ஓட்டிகள் மீது கனரக வாகனம் மோதிய கோர விபத்தில் 10 பேர் படுகாயமடைந்தனர். பலர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் சூழலில் விபத்து தொடர்பான அதிரவைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. தெலங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டத்தில் அரசு பேருந்து மீது டிப்பர் லாரி மோதிய கோர விபத்தில் சம்பவ இடத்திலேயே 20 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தீபாவளி நாளில் டெல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றின் தரம் மோசமான விவகாரம். காற்றுத்தர கட்டுப்பாட்டு ஆணையம் அறிக்கை அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மகளிர் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணியின் வெற்றி கொண்டாட்டம் தொடர்பான வீடியோவை பிசிசிஐ வெளியிட்டுள்ளது. இந்திய வீராங்கனைகள் உற்சாகம் மிகுந்து காணப்பட்ட காட்சிகள் வெளியாகி நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? ராணுவம் 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.